ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆப்போசிட் ஆஃப் நம்பர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா நம்ம இந்த இன்டர்மீடியேட் நெகட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து 7 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆப்போசிட் ஆஃப் நம்பர். ஓகே. ஜென்ரல் ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னா நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ லெட்ஸ் சே சப்போஸ் நம்பர் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 3 இருக்கு. இது 3யோட ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆப்போசிட் ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்போசிட் நம்பர் ஆஃப் 3 இல்ல ஆப்போசிட் ஆஃப் 3 நான் சொல்றேனே. ஆப்போசிட் ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3க்கும் 0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ். 3 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ 0ல இருந்து 3 யூனிட்ஸ் ரைட் வந்து 3 இருக்கு. அதாவது 3 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0 we have 3. ஸோ இது வந்து 3 யூனிட். 1 2 3 யூனிட் தள்ளி இருக்கு 3. ஸோ 3 is 3 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. 3 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. அதே மாதிரி நீங்க இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும் which is 3 units to the left of 0. So you are searching for a number such that it is 3 units to the left of 0. Searching for x such that it is equidistant from 0. அதாவது 3 and x should be equidistant from 0. 3க்கும் x-க்கும் 3யும் x-ம் should be like with the same distance from 0. அதான் நான் equidistant சொல்றேன். 3 and x should be equidistant. Equidistant from 0. Equidistant should maintain the same distance from 0. அதான் நான் ஈக்விடிஸ்டன்ட் சொல்றேன். ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. அது இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது 3 வந்து ரைட் சைடுல 3 யூனிட் தள்ளி இருக்குன்னா அந்த அந்த எக்ஸ் வந்து ஷுட் பி லைக் லெஃப்ட் சைடுல 3 யூனிட் தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எப்படி கிடைக்கும்னா உங்களுக்கு இந்த 3யோட சைடுல ஃபிளிப் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ இது பாசிட்டிவ் 3ல. ஸோ ஆப்போசிட் ஆஃப் +3 வந்து -3 தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 யூனிட் தள்ளி லெஃப்ட்ல இருக்கு. ஸோ 3 யூனிட்ஸ் டு லெஃப்ட் ஆஃப் 0. 3 யூனிட்ஸ் லெஃப்ட். Now, positive 3 is 3 units to the right of 0. Negative 3 is 3 units to the left of 0. So, opposite of +3 is -3. அவ்வளவுதான். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். Opposite of +3 equal to -3 is -3. இந்த opposite of +3 is -3. அதே மாதிரி opposite of இப்ப நெகட்டிவ் நம்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. Opposite of -2 என்ன வரும் உங்களுக்கு? Opposite of -2 எப்படி போடலாம்? ஸோ இப்போ -2 பாத்தீங்கன்னா எல்லாம் அழிச்சிடுறேன். -2 பாத்தீங்கன்னா it is 2 units to the left of 0. அதே மாதிரி you should search for a number which is 2 units to the right of 0. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் என்னது +2 தான். அவ்வளவுதான். ஸோ -2 பாத்தீங்கன்னா 2 யூனிட் டு த லெஃப்ட் ஆஃப் 0 இருக்கு. 2 கேப் தள்ளி இருக்கு. +2 will be 2 கேப்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. 2 கேப் தள்ளி இருக்கு. ஆனா ரெண்டுமே 2 யூனிட் தள்ளி இருக்கு. 0 வந்து ஈக்விடிஸ்டன்ட் தான். -2 and +2 are equidistant from 0. ஸோ இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல 0 is the mid point. இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும்னா நீங்க 0 தான் கட் பண்ணணும். ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் திஸ் லைன். ஏபி லைன் ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பாத்தீங்கன்னா இதான் 0ல கட் ஆகும் கரெக்டா. ஸோ 0 ஆக்சஸ் த மிட் பாயிண்ட் பிட்வீன் த லைன் ஏபி. ஸோ இதை அழிச்சிடறேன். ஸோ 2ஓட ஆப்போசிட் வந்து -2. -2ஓட ஆப்போசிட் +2. அவ்வளவுதான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரெண்டுமே தே ஆர் அட் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ அதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். ஸோ -2 and +2 are equidistant from 0. So they are equidistant from 0. So they are opposites of each other. Are equidistant from 0. So they are opposites of each other. So they are opposites of each other. Opposites of each other. அவ்வளவுதான். ஸோ இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வேற ஏதாவது நம்பர் நான் ரேண்டம் ஒரு நம்பர் சொல்றேன். சப்போஸ் இதான் நடுவில் இருக்கு. 0 தான் நடுவில் இருக்கு இந்த லைன்ல. இங்க 5 கேப் இருக்கு. 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த பக்கமும் 5 கேப் இருக்கு. 1 2 3 4 5 கேப் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே இந்த நம்பர் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏவோட ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏவோட ஆப்போசிட் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதான் கேள்வியே. பிளாக்ல மாத்திக்கிறேன். ஸோ ஏவோட ஆப்போசிட் வர கலர். ஏவோட ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஏவோட ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது பாத்தீங்கன்னா ஏ வந்து 2 கேப் தள்ளி இருக்கு 0ல இருந்து. 2 கேப்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. ஸோ 2 கேப் தள்ளி இருக்கு. அதே மாதிரி 2 கேப் தள்ளி இருக்கணும் இந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு நம்பர் நீங்க இதுதான் ஆப்போசிட் ஆஃப் ஏ. இது லிட்டரா நீங்க ஆப்போசிட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், இல்ல -ஏன்னு சொல்லலாம். அது இன்னும் பெட்டர். ஸோ இதான் -ஏ. திஸ் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஏ. ஏன்னா ஏ பாத்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0 இருக்கு. அதாவது 2 கேப்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. 2 யூனிட்ஸ் கரெக்டா எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்கேல் பத்தி எனக்கு தெரியாது. இந்த நம்பர் லைன்ல ஸ்கேல் கொடுக்கல கரெக்டா. பட் இங்க 2 கேப் மெயின்டைன் ஆகுதுன்னா இங்கேயும் அதே 2 கேப் மெயின்டைன் ஆகணும். ஸோ 0ல இருந்து 2 கேப் தள்ளி இருக்கு ரைட் சைட்ல இந்த ஏ.
இப்போ 0 வந்து 2 கேப் தள்ளி லெஃப்ட் சைடுல இருந்தா அதான் ஆப்போசிட் ஆஃப் ஏ. ஸோ இதான் பேசிக் லாஜிக்கே. ஸோ ஆப்போசிட்னா என்னன்னா, நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதே நம்பர், அதாவது அந்த நம்பரோட சைனை நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கிடைச்சிரும். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட சைனை மட்டும் ஃபிளிப் பண்ணுங்க. +3 கொடுத்தா -3 தான் ஆப்போசிட், -3 கொடுத்தா +3 தான் ஆப்போசிட். ஸோ அதான் பேசிக் லாஜிக். ஸோ அதுக்கு உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, யூ சர்ச் ஃபார் நம்பர் சச் தட் that unknown number is equidistant from 0 to that known number. So +3 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, +3 and x should be equidistant from 0. So you should search for x such that both these numbers are equidistant from 0. அவ்வளவுதான். should be equidistant. You should maintain the same distance from 0. should be equidistant to 0 அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் லாஜிக் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர், நெகட்டிவ் சிம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாமே. ஸோ நெகட்டிவ் சிம்பிள் வச்சு எப்படி பார்க்கறதுன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து -3 கொடுக்குறாங்கன்னா நீங்க இதை எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் ஆஃப் 3 எழுதலாம். ஆப்போசிட் ஆஃப் 3 எழுதலாம். ஸோ நெகட்டிவ் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் இட் செல்ஃப் மீன்ஸ் ஆப்போசிட். இந்த இடத்துல நெகட்டிவ் மீன்ஸ் ஆப்போசிட். ஸோ இப்போ நமக்கு இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், -2 -2 என்ன அர்த்தம்? இப்போ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் ஆஃப் -2 அர்த்தம். So minus of -2 is the same as opposite of -2. Opposite of -2. Opposite of -2 என்னது? +2 தான். So minus of -2 என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்? +2ன்னு வரும். ஏன்னா இப்ப இந்த இடத்துல சப்போஸ் நீங்க ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்களா, இந்த இடத்துல ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? இந்த -2க்கு பதிலா நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஏ -ஏயோட ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் ஆஃப் -a என்ன வரும்? +a. ஸோ ஆப்போசிட் ஆஃப் -2 என்ன வரும்? +2 தான் வரும். ஸோ -ஏயோட ஆப்போசிட் வந்து +a. ஓகேவா? ஸோ இந்த ஏன்ற இடத்துல -2 போடுங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் ஆஃப் -2 வந்து +2ன்னு வரும். ஸோ அதான் பேசிக் லாஜிக் இதுல. ஸோ இப்போ நம்ம என்ன வேற என்ன விட்டுருக்கேன் நான் இதுல. ஸோ நான் வேணா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ உங்க லேர்னிங் இன்னும் சாலிடா இருக்கும். ஸோ இப்போ வச்சு இதை அழிச்சிடுறேன், இதெல்லாம் அழிச்சிடுறேன். இப்போ பின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பின்னு இருக்கு, இதையும் அழிச்சிடுறேன், மேல இருக்கிறதையும். பின்னு ஒரு நம்பர் இருக்கு உங்களுக்கு. பின்னு எங்க இருக்கு? இங்க வச்சுக்கலாம். B வந்து 3 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0 இருக்கு. 3 யூனிட்ஸ் இருக்கு. 1 2 3 கேப்ஸ் டு த ரைட் ஆஃப் 0 இருக்கு. இதே மாதிரி நீங்க ஆப்போசிட் ஆஃப் B கண்டுபிடிக்கணும்னா இட் ஷுட் பி 3 கேப்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 0. ஸோ 3 யூனிட் தள்ளி இருக்கணும். 1 2 3 இங்க இருக்கணும். திஸ் இஸ் -B. ஸோ B யோட ஆப்போசிட் -B. ஏன்னா சின்ஸ் போத் தீஸ் நம்பர்ஸ் ஹேவ் 0 as their மிட் பாயிண்ட். 0 தான் மிட் பாயிண்ட். ஸோ B-க்கும் -B-க்கும் நடுவில் 0 இருக்கு. எக்ஸாக்ட்லா நடுவில் கட்டாது. மிட் பாயிண்ட் 0 தான். Plus -B and B are equidistant from 0. ரெண்டும் ஒன்று தான், ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். 0 is the midpoint of this line. இந்த லைனோட மிட் பாயிண்ட் 0னா தென் B and -B are equidistant from 0ன்னு சொல்லலாம். ஸோ இதான் பேசிக் லாஜிக். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா யூ ஷுட் சர்ச் ஃபார் another number which is in the opposite direction of 0 such that both the numbers are equidistant from 0. ஸோ அதான் பேசிக் லாஜிக். நான் ஃபுல்லா எழுதணுமா? எழுத தேவையில்ல. ஸோ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சைனை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். லெட்ஸ் சே ஒரு நம்பர் ஏன்னு கொடுக்குறாங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் ஏ என்னது -a. இல்ல -x கொடுக்குறாங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் -x என்னது +x. So x can be any unknown specific unknown number, any specific unknown number. அதே மாதிரி a can be any specific unknown number. என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு நம்பர் தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஏக்கு பதிலா. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னா நம்ம இதையும் பார்த்துடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது புக்ல கொடுத்துருக்க டெஃபினிஷன். The idea of opposite of a number is not a new one. A few situations like a man makes a profit of 500 rupees or he loses 500 rupees. So வந்து இது +500, makes a profit na +500, loses 500 na -500. So opposite of +500 வந்து -500. Opposite of +500 is the same as losing 500 rupees. Per credit and debit of 75,000. அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு 75,000 rupees gain ஆகும் கிரெடிட்னா. இதோட ஆப்போசிட் வந்து 75,000 rupees லூஸ் பண்றது, டெபிட் பண்றது, பேசிக்கா செலவு பண்றது. ஸோ நீங்க சம்பாதிக்கிறீங்க, செலவு பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆப்போசிட்டே நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆப்போசிட்ஸ்னா என்னென்ன, ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னா என்னன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ இதுலயும் அதே தான் கொடுத்துருக்கான். The opposite of number is the number on the other side of 0 at the same distance from 0. இந்த அட்டன் போடணும், அண்டு தெரியாம கொடுத்துட்டான். At the same distance from 0. Here are a couple of examples. -4 is the opposite of 4. -4 பாத்தீங்கன்னா it's equidistant. -4 and +4 are equidistant from 0. 0 acts as the midpoint for this entire line. So இந்த லைன் பாத்தீங்கன்னா லைன் AB யோட
மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0 கரெக்டா கட் பண்ணும். இங்க நீங்க பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சீங்கன்னா கரெக்டா இந்த லைனை ரெண்டா கட் பண்ணும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ 0 இஸ் தி மிட் பாயிண்ட் இந்த டு த லைன் ஏபி அவ்வளவுதான். ஸோ -4 அண்ட் +4 ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0 ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் ஆஃப் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் த அதர் சைட் ஆஃப் 0. ஸோ +4ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா -4. ஏன்னா இது 4 யூனிட்ஸ் ரைட்ல இருக்கு, இது 4 யூனிட்ஸ் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ அதான் நீங்க பேசிக் லாஜிக் இதெல்லாம் தான். அதே மாதிரி 3 இஸ் த ஆப்போசிட் ஆஃப் -3. -3ஓட ஆப்போசிட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து 3 யூனிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் 0 இருக்கு, 3 யூனிட்ஸ் லெஃப்ட் இருக்கு. யூ ஷுட் சர்ச் ஃபார் நம்பர் விச் இஸ் 3 யூனிட்ஸ் ரைட் ஆஃப் 0. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? +3 தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா இப்படி 3 யூனிட் தள்ளி போனீங்கன்னா 1 2 3 யூனிட் தள்ளி போனீங்கன்னா நீங்க +3ல இருந்து முட்டுவீங்க. ஸோ இதான் பேசிக் லாஜிக். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த 7 கொஸ்டின் இருக்கு இதுலயும். இந்த எக்ஸசைஸ்ல 7 கொஸ்டின் இருக்கு. ஆப்போசிட் ஆஃப் நம்பர்னு ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம். அதுல 7 கொஸ்டின் சால்வ் பண்ணா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் ஆப்போசிட் ஆஃப் நம்பர் ஜென்ரலா இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.